ஹே அமிகோஸ், ஒரு 1 month பேக் என் சேனலில் ஹோம் டெக்கார் ஐட்டம்ஸ் அண்ட் கிச்சன் ஆர்கனைசிங் ஐட்டம்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ நான் போட்டிருந்தேன். அதுக்கு உங்களோட ரெஸ்பான்ஸ் நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் காமிச்ச அந்த லவ்னால என் சேனலில் இன்னும் நிறைய ஷாப்பிங் ஹால் உங்களுக்காக நான் போடுறேன். அண்ட் அந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கு, செக் அவுட் பண்ணி பாருங்க. அண்ட் ஏற்கனவே தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க இந்த பாக்ஸ்குள்ளெல்லாம் என்ன இருக்குன்ட்டு. ஸோ கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது என்ன கேர்ள்ஸ் அண்ட் லேடிஸ்க்கு மட்டும், வீடியோ பார்க்குற ஜென்ஸ் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வீட்டில் இருக்க உங்கள் லேடிஸ்க்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ எல்லா ப்ராடக்ட்டையும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது இந்த ஒயிட் பியால் வாட்ச் தான். ரொம்ப க்யூட் அண்ட் எலகண்ட்டாக குட்டியாக இருக்குது. டயலும் வந்து ரொம்ப குட்டியாக இருக்கும். அண்ட் இதோட செயின் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒயிட் பீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வந்து இப்படி அங்கங்கே வந்து ஏதோ டேமேஜ் ஆன பீஸ் மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. அதோட டிசைனே பேட்டர்னே அப்படி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு செயின் பேட்டர்ன், லைக் இந்த மாதிரி லாக் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அன்ரிலீஸ் பண்ணி நீங்கள் ரிஸ்ட்டுக்குள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணிங்கன்னா வந்து அது க்ளோஸ் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி செயின் எக்ஸ்டென்ஷன் இருக்கிறதுனால அடல்ட்டுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் கிட்ஸுக்கு கூட வியர் பண்ண கொடுக்கலாம். எல்லா ரிஸ்ட் சைஸுக்குமே வந்து இது செட் ஆகும். க்யூட் அண்ட் எலகண்ட்டாக இருக்கிறதுனால கிட்ஸுக்குமே போட்டால் க்யூட்டாக தான் இருக்கும். இந்த வாட்சை பொறுத்தவரை மைனஸ் பார்த்தீங்கன்னா, இந்த வாட்சோட டயல் வந்து ரொம்ப சின்ன சைஸில் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து டைம் பார்க்குறதுக்காகவே ரிஸ்ட் வாட்சை ப்ரிஃபர் பண்ணுற பர்சனாக இருந்தானா இது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். லைக் ஒரு மேக்னிஃபையர் கிளாஸ் வச்சு தான் நீங்கள் டைமை பார்க்க வேண்டியதாக இருக்கும், அந்த அளவுக்கு குட்டியாக இருக்குது. மற்றபடி இந்த வாட்ச் ஃபார்மல்ஸ், கேஷுவல், பார்ட்டி வேர் எந்த அவுட்ஃபிட்டுக்குமே இது மேட்ச் ஆகும். அண்ட் இந்த வாட்ச் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. ஸோ தண்ணி பட்டானா செயினோட எனாமல் போக சான்சஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 206. அண்ட் இந்த வாட்சுக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 ஒரு 7.5 கொடுப்பேன். செகண்ட் பார்க்க போகிறது ஒரு ரோஸ் கோல்டு செயின் வாட்ச் தான். இந்த டைம் என்னோட ஷாப்பிங் ஹால் லிஸ்ட்டில் வந்து எல்லாமே செயின் வாட்சஸ் தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வேணால் நான் ஸ்ட்ராப் வாட்சஸும் இன்க்ளூட் பண்ணி நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அண்ட் இந்த வாட்சை பற்றி சொல்லணும்னா, இதோட டயல் வந்து ஒரு ரெக்டாங்கிள் சைஸ் டயல். லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இல்லாமல் டயல் சைஸ் வந்து ஒரு மீடியம் சைஸ்டாக இருக்குது. அண்ட் செயின் பொறுத்தவரை நல்லாவே ஸ்ட்ராங் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. அண்ட் இந்த வாட்ச் வந்து பர்டிகுலர்லி ஒரு ஃபார்மல் வேர், பார்ட்டி வேர் அட்டையருக்கு வந்து நல்லாவே வந்து சூட் ஆகும். அண்ட் இந்த ப்ராடக்ட்டை பொறுத்தவரை ஃபியூ கலர் வேரியேஷன்ஸுமே இருக்குது. ஸோ நீங்கள் ப்ராடக்ட் லிங்க்ல பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எல்லா ப்ராடக்ட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரியே நான் அதே ஃபார்மேட்லேயே வந்து ப்ராடக்ட் லிங்க் போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த வாட்சும் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 172. இதுக்கு என்னோட ரேட்டிங் வந்து அவுட் ஆஃப் 10 8 கொடுப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு கேஷ்பேக் கார்டு இருந்தது. லக்கீலி உங்களுக்கும் அது மாதிரி கேஷ்பேக் அமைஞ்சா அமையலாம். தேர்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா, நான் இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணதில் என்னோட ஃபேவரட் வாட்ச்னு சொல்லலாம். ஒரு க்ரீன் டயல் இருக்கிற ஒரு பர்ஃபெக்ட் ஃபார்மல் வாட்ச். எனக்கு பர்சனலி பார்த்தீங்கன்னா வாட்சோட டயல் வந்து நல்ல பெரிய சைஸாக இருக்கணும். ஸோ மோஸ்ட்லி வந்து நான் விமன் வாட்சஸை ப்ரிஃபர் பண்ணுறதை விட யூனிசெக்ஸ் வாட்ச் தான் வந்து நிறைய வாங்குவேன். ஸோ அதோட டயல் வந்து நல்ல பெருசாக இருக்கிறதுனால எனக்கு பிடிக்கும். ஸோ அதே மாதிரி இந்த வாட்ச் வந்து டயல் பெருசாக இருந்தோடனே நான் அட்ராக்ட் ஆகி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். இதோட செயின் பார்த்தீங்கன்னா இந்த விண்டேஜ் வாட்சுக்கெலாம் வந்து ஒரு செயின் லுக்கு ஃபினிஷ் இருக்கும், அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. லைக் என் தாத்தா காலத்தில் வந்து இந்த மாதிரி செயின்ஸ் நான் பார்த்தது. இப்போ வரைக்கும் அந்த பேட்டர்ன் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அந்த விண்டேஜ் லுக்கில். மொத்தத்தில் இந்த வாட்சே வந்து ஒரு கிளாசி ஃபினிஷில் இருக்குது, அந்த விண்டேஜ் லுக் இருக்கிறதுனாலையோ என்னமோ தெரியல. அண்ட் செயின் வந்து நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக கொடுத்துருக்காங்க. பர்டிகுலர்லி இந்த வாட்ச் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் வாட்ச். வேற என்ன வேணும், இது போதாதா? ஆனால் இன்னொரு விஷயம், இந்த வாட்சோட ட்ராபேக் பார்த்தீங்கன்னா வந்து சும்மா அந்த வாட்சை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுற மாதிரி வச்சிடாதீங்க. ஸோ தட் வந்து எனாமல் வந்து போயிடும். அதனால இதை ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி வைங்க. இந்த வாட்ச் இஸ் பர்ஃபெக்ட் ஃபார் ஃபார்மல் வியர் அவுட்ஃபிட்ஸ். பர்டிகுலர்லி ஆஃபீஸ்க்கெல்லாம் வியர் பண்ணிட்டு போனோம்னா ஒரு ரிச் அண்ட் பாசி லுக் இது கொடுக்கும். இந்த பார்ட்டி வேர் சாய்ஸஸ்க்கு சாரீஸ் கூட நீங்கள் இதை வியர் பண்ணி போடும்போது இன்னுமே வந்து எலகெண்ட்டாக காமிக்கும். ஸோ நெக்ஸ்ட் டைம் உங்கள் ஆஃபீஸில் டீம் கேதரிங் இருக்கும்போது ஒரு சாரி ப்ளஸ் இந்த வாட்ச் போட்டு போனீங்கன்னா நீங்கள் தாங்க உங்கள் டீமுக்கே பாஸ் லேடி. இதோட ப்ரைஸ் 166. வாட் ஆர் யூ சீரியஸ்? அப்படி தானே யோசிக்கிறீங்க? உண்மையாகவே இதோட ப்ரைஸ் அதுதாங்க. கண்டிப்பாக அதை வாங்காமல் இருக்க மாட்டீங்கன்னு தெரியும். இதுக்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 12/10 தான். அண்ட் ஃபோர்த் வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு பீடட் வாட்ச். இந்த வாட்ச் வந்து ஒரு எலாஸ்டிக் ஃபார்மேட்ல யூஸ் பண்ணுற வாட்ச். அண்ட் ஃபுல்லாகவே இந்த பீடட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. டயல் வந்து ஒரு நார்மல் மீடியம் சைஸ் டயல் இருக்குது. அண்ட் இந்த வாட்சை பொறுத்தவரை 12 டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது. லைக் பீட்ஸ் எல்லாமே வேற வேற கலர்ஸில் இருக்குது. ப்ளஸ் வந்து டயலுமே வந்து வேற வேற கலர்ஸில் இருக்குது. நீங்கள் ப்ராடக்ட் லிங்க் போய் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி வாங்கிக்கலாம். எனக்கு வந்து பர்சனலாக இந்த வாட்சோட டயல் பிடிச்சிருந்ததுனாலேயே நான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த வாட்ச்ல அட்ஜஸ்டபிள் எலாஸ்டிக் த்ரெட் இருக்கிறதுனால எல்லா ரிஸ்ட் சைஸுக்குமே வந்து இது செட் ஆகும். ஸோ தட் அடல்ட்ஸ் மட்டும் இல்லை, கிட்ஸுக்குமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். அண்ட் இந்த எலாஸ்டிக் த்ரெட்டுமே வந்து நல்ல ஸ்ட்ராங்காக அவங்க பின்னிருக்கிறதுனால ஸோ தட் டியூரபிளாக இருக்கும். சீக்கிரமாகவே வந்து அருந்துரும் அப்படின்ற ப்ராப்ளம்லாம் இருக்காது.
ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாட்ச் வந்து பர்ஃபெக்ட் ஃபார் கேஷுவல் வேர், பர்டிகுலர்லி வெஸ்டர்ன் வேர் கூட நல்லாவே பிளெண்ட் ஆகும். நீங்கள் டேட் நைட் போனாலும் சரி, ட்ரிப் போனாலும் சரி, ஷாப்பிங் போனாலும் சரி, அவுட்டிங் போனாலும் சரி, இந்த மாதிரி அவுட்ஃபிட்டுக்கெலாம் வந்து இந்த வாட்ச் வந்து பக்காவாக செட் ஆகும். அண்ட் முக்கியமாக வாட்ச் பின்னாடி இருக்க ரோ பென்ஸில் வந்து சின்ன பீட்ஸ் எல்லாம் நிறைய டைப் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் நீங்கள் கையை ஆட்டி ஆட்டி பேசும்போது அது டிங் 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 நல்லா டான்ஸ் ஆடுறது பார்க்க க்யூட்டாக இருக்குது. இந்த வாட்ச் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஏன்னா அது கயிறெல்லாம் இருக்கிறதுனால தண்ணி அதிகமாக பட்டானா வந்து கிழியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 rupees. அண்ட் இந்த வாட்ச்க்கு என்னோட ரேட்டிங் 10க்கு ஒரு 8 கொடுப்பேன். அண்ட் ஃபிஃப்த்து பார்க்க போகிறது ஒரு க்யூட் பிளாக் செயின் வாட்ச் தான். இந்த வாட்ச்சில் இன்னொரு ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து 2 பிரேஸ்லெட் அட்டாச்சாக வருது. ஸோ இந்த வாட்சே பிரேஸ்லெட் கூட பேரப் பண்ணி வியர் பண்ணுறது தான். எனக்கு எப்போதுமே வாட்சோட டயல் வந்து பெருசாக இருக்கணும்னு சொல்லியிருப்பேன். பட் இந்த வாட்சை நான் எதுக்கு வாங்கினேன்னா, எனக்கு இந்த வாட்சோட செயின் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்காக தான் நான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். செயினோட ஃபார்மேட் வந்து இந்த யூஷுவல் ஃபார்மேட் இல்லாமல் ஒரு ஃப்ளார் ஃபார்மேட்டில் அவங்க ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கிறதுனால இந்த செயினுக்கு இம்ப்ரெஸ் ஆகி தான் நான் இந்த வாட்ச் வாங்கினேன். பட் வாட்சோட டயல் வந்து ரொம்ப குட்டியாக இருக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்த அந்த ஒயிட் பியால் வாட்சை விட இந்த வாட்சோட டயல் வந்து ரொம்ப குட்டி. ஸோ அது இந்த வாட்சோட ட்ராபேக். அண்ட் இந்த வாட்சை பொறுத்தவரை இன்னும் நிறைய கலர் வேரியேஷன்ஸில் இருக்குது. செயினோட கலர் வந்து உங்களுக்கு டிஃபர் ஆகும். நீங்கள் ப்ராடக்ட் லிங்க்ல போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணி சூஸ் பண்ணிக்கலாம். சில வாட்ச் வந்து பார்க்கும்போது நல்லா இல்லையேன்னு தோணும். பட் நமக்கு கட்டிட்ட அப்புறம் நம்ம கைக்கு பார்க்க அழகாக இருக்கும். அப்படி தான் எனக்கு இந்த வாட்ச் இருந்தது. நான் ப்ராடக்ட் வாங்கிட்ட அப்புறம் யோசித்தேன், ஆஹா இதை போய் ஆர்டர் பண்ணோம் அப்படின்ற மைண்ட் செட் வந்தது. பட் கையில் எனக்கு வியர் பண்ணிட்ட அப்புறம் தான் வந்து நல்லா இருக்கே என் கைக்கு அப்படின்னு தோணுச்சு. அந்த மாதிரி இந்த வாட்ச் வந்து க்யூட்டாக இருக்குது. இது கூடவே வர 2 பிரேஸ்லெட் ரெண்டுமே வந்து ஸ்டோன் ஃபினிஷோட கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுவுமே வந்து ரோஸ் கோல்டு காம்பினேஷன் தான். இந்த பிரேஸ்லெட் அண்ட் வாட்ச் மூணுமே வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அண்ட் மூணுத்தையுமே வந்து பக்காவாக ஸ்டோர் பண்ணி தான் ஆகணும். எக்ஸ்போஸ் ஆகிற மாதிரி வச்சானா எனாமல் போயிடும். அந்த அளவுக்கு மோசமான எனாமல் ஃபினிஷ் அவங்க கொடுத்துருக்காங்க. ஃபைனலாக மூணுத்தையுமே போட்டப்புறம் வந்து வாட்ச் மட்டும் போட்டாவே டீசெண்டாக இருந்தது. இப்படி போட்டப்புறம் கேவலமாக இருக்கே அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் இந்த ஒரு பிரேஸ்லெட்டோட போடும்போது ஓரளவுக்கு பரவாயில்ல. பட் அந்த ஹார்ட் பிரேஸ்லெட் வந்து சுத்தமாக செட் ஆகலை இந்த வாட்ச் கூட பேரப் பண்ணும்போது. இந்த ஹார்ட் பிரேஸ்லெட்டை வாட்ச் கூட போடாமல் தனியாக போட்டாவே பெட்டராக இருக்கும்னு எனக்கு தோணுது. ஐ திங்க் ஜோக்கர் அண்ட் வச்ச இம்ப்ரெஷனாக எடுத்து இவங்க இந்த வாட்சை வந்து பண்ணியிருப்பாங்க போல. பட் எங்கேயோ ஒர்க் அவுட் ஆகல. ஸோ இந்த வாட்ச் அண்ட் 2 பிரேஸ்லெட் எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரியல. இது 3 சேர்த்து 165 rupees வருது. வாட்ச் மட்டுமே பார்ட்டி வேர் அவுட்ஃபிட்டுக்கு செட் ஆகும். இந்த பிரேஸ்லெட்டை மட்டும் அவாய்ட் பண்ணிடுங்க. இதுக்கு என்னோட ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 6 கொடுப்பேன். வாட்ச் டிசப்பாயிண்ட் பண்ணல, பிரேஸ்லெட் டிசப்பாயிண்ட் பண்ணிடுச்சு. அதனால தான் அந்த ரேட்டிங். 6th வாட்ச் ஒரு ஒயிட் ஸ்டோன் இருக்கிற ரோஸ் கோல்டு வாட்ச். ஏன் எல்லாமே ரோஸ் கோல்டு, வை நாட் சில்வர் அண்ட் கோல்டுன்னு யோசிப்பீங்க. என்னோட ஸ்கின் டோன் வந்து ஒரு டஸ்கி டோன். ஸோ கோல்டு வந்து செட் ஆகாது. பட் சில்வர் வந்து நான் நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கேன். அதனால தான் நான் ரோஸ் கோல்டு போயிட்டேன். இந்த வாட்சோட டயல் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி ஸ்கொயர் ஷேப் டயல். நாட் லைக் அந்த ப்ரீவியஸாக பார்த்த டயலை விட கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது. அதோட செயினில் பார்த்தீங்கன்னா 2 ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த வாட்சை பொறுத்தவரை நிறைய கலர் காம்பினேஷன் வருது. ஸ்டோன்ஸ் எல்லாம் வந்து பிங்க்கு, ப்ளூ, லாவெண்டர் அந்த மாதிரி காம்பினேஷன்லயும் வருது. ஆல்சோ ஸ்டோனுக்கு மேட்சிங்காக டயலுக்குள்ள இருக்க கலர் காம்பினேஷனும் சேஞ்சிங்காக இருக்கு. நீங்க ப்ராடக்ட் லிங்க்ல போய் உங்களுக்கு என்ன கலர் காம்பினேஷன் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வாட்சை பொறுத்தவரை நாட் அப் டு த மார்க்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா எனாமல் கோட்டிங்காக இருக்கட்டும் இல்லை அந்த ஸ்டோன் ஃபினிஷாக இருக்கட்டும், ஆக்சுவலி பிக்சர் இமேஜில் பார்க்கும்போது 3-4 ஸ்டோன்ஸ் செயினில் இருக்க மாதிரி போட்டிருந்தது. பட் இதில் பார்த்தானா 2 ஸ்டோன் தான் இருக்குது. எனக்கு என்னமோ சின்ன டயல் வாட்ச்னாவே ஆட்டோமேட்டிக்காக ஒரு டிசப்பாயின்மெண்ட் பில்ட் ஆகிடுமா என்னன்னு தெரியல. எனக்கு இந்த வாட்ச் ஓகே தான். உங்களுக்கு இந்த வாட்ச் பிடிச்சானா பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வாட்ச் வந்து பர்ஃபெக்ட் ஃபார் ஃபார்மல் வேர் அண்ட் பார்ட்டி வேர் ரெண்டுக்கும் செட் ஆகும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 176. இதுக்கு என்னோட ரேட்டிங் அவுட் ஆஃப் 10 6 கொடுப்பேன். அண்ட் 7th வாட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு மெஜெண்டா டயல் இருக்கிற வாட்ச். அண்ட் இந்த வாட்ச் கண்டிப்பாக எனக்கு பிடிக்கும். ஏன் சொன்னான்னா டயல் வந்து பெருசாக இருக்குது. வேற என்ன வேணும்? ஏற்கனவே கிரீன் கலர் டயல் இருக்க வாட்ச் பார்த்தோம் இல்லையா, சேம் பேட்டர்ன் தான். பட் டயலோட டிசைன் மட்டும் வேற கலர்ல அண்ட் வேற ஃபார்மேட்ல இருக்கு. டயல் உள்ள குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கிறதுனால நல்லா க்ளோயிங்கா இருக்கு. ஆல்சோ செயினோட ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா அந்த கிரீன் கலர் வாட்ச்ல பார்த்த மாதிரியே ஒரு விண்டேஜ் லுக் இருக்கிற செயின் ஃபினிஷ் தான் இருக்கு. நிறைய பேர் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, ஆக்ட்ரஸ் நயன்தாரா வந்து மோஸ்ட்லி இந்த மாதிரி வாட்சஸ் தான் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. லைக் அவங்க சாரி வியர் பண்ணும்போது இந்த மாதிரி ரிஸ்ட் வாட்சஸ் தான் அவங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவாங்க. பட் அவங்க போடுறது வேர்ல்ட் கிளாஸ் பிராண்டட் வாட்சாக போடுவாங்க. அதை நம்ம அஃபோர்டபுளாக வாங்க முடியாது. பட் அவங்க போடுறதுக்கு ஏற்ற மாதிரி டூப்ளிகேட்டடாக ரெப்ளிகாவாக இந்த வாட்சை நம்ம வியர் பண்ணிக்கலாம்.
இந்த வாட்ச் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் தான். பட் இந்த வாட்சை வந்து பர்ஃபெக்டாக ஸ்டோர் பண்ண வேண்டியது முக்கியம். ஏன்னா வந்து எக்ஸ்போஸ் ஆனானா வந்து எனாமல் ஃபேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் இந்த வாட்சுமே வந்து பர்ஃபெக்ட் ஃபார் ஃபார்மல் வேர் அவுட்ஃபிட் அண்ட் பார்ட்டி வேர் அவுட்ஃபிட் ரெண்டுத்துக்குமே வந்து செட் ஆகும். அந்த க்ரீன் வாட்ச் சொன்ன மாதிரி தான் இந்த வாட்சுமே வந்து ஒரு பாசி லுக்கு உங்களுக்கு கொடுக்கும். அண்ட் இந்த வாட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 213. இதுக்கு என்னோட ரேட்டிங் வந்து அவுட் ஆஃப் 10 9 கொடுப்பேன். ஓகே, இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வந்து ஜஸ்ட் அ வாட்ச். இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறதெல்லாம் வந்து ஒரு பிராண்டட் வாட்சுக்கு ஈக்குவலான ரெப்ளிகா வாட்சஸ் தான் இனிமேல் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பேக்கிங்லேயே டிஃபர் ஆகுது வாட்சோட குவாலிட்டின்றது. அண்ட் இந்த வாட்சு கூடயுமே வந்து ஒரு 100 rupees கேஷ்பேக் கொடுத்துருக்காங்க. இது என்னோட 2வது கேஷ்பேக் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு வாட்ச் பர்ச்சேஸ் பண்ணிடலாம் போல். அந்த அளவுக்கு லக்கீலி 2 கேஷ்பேக் வந்திருக்கு. ஸோ இதுதான் வந்து அந்த சில்வர் வாட்ச். ஃபைனலி ரோஸ் கோல்டை விட்டுட்டு ஒரு சில்வர் கலெக்ஷன் நான் வந்திருக்கேன். ஏன்னா இது வந்து செயின்காக நான் வாங்கலை, எகெயின் நான் வந்து டயலுக்காக தான் இந்த வாட்சை நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் ப்ரௌஸ் பண்ணும்போது இந்த வாட்சோட டயல் மட்டும் ஒரு யூனிக் கலெக்ஷனாக இருந்தது. அஃப்கோர்ஸ் இதுலேயே நிறைய கலர் காம்பினேஷன் இருக்குது. டயல் உள்ளே நிறைய கலர் சேஞ்சஸ் இருக்குது. அண்ட் செயினுமே நிறைய கலர் சேஞ்சஸ் இருக்குது. ப்ராடக்ட் லிங்க்ல போய் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. டயல் பொறுத்தவரை ஒரு இன்வெர்டட் ரெக்டாங்கிள் டயல் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணதுலேயே இதுதான் வந்து இருக்கிறதுலே குட்டி டயல் சொல்லுவேன். அப்படி என்ன இந்த வாட்ச் பிராண்டட் வாட்ச் மாதிரி அப்படின்னு கேட்டானா இந்த இருக்கு பாருங்க. இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து என்னோட பிராண்டட் ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச்சு. இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 7000 இந்த வாட்ச்சு. இதோட செயினோட குவாலிட்டி பாருங்க. அப்படியே இந்த வாட்சோட செயினை பாருங்க. உங்களால் விஷுவலி இதை கம்பேர் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் டச் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபீல் வந்து ரியலி எனக்கே வந்து ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா இது பிராண்டடுக்கு ஈக்குவலாக வந்து இப்படி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் இருந்தது. வாட்ச் நல்லாவே வெயிட்டாக இருந்தது. ஒரு வாட்ச் வந்து எந்த அளவுக்கு வெயிட்டாக இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வாட்ச் வந்து விஷயம் இருக்குன்னு அர்த்தம். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு பிராண்டட் வாட்சோட ஹெவினஸை விட இந்த வாட்சோட ஹெவினஸ் அதிகமா இருந்தது. அதோட செயின் ஃபினிஷ் வந்து அதை விட இது வந்து இம்ப்ரெசிவா இருந்தது. இந்த ரேட்டுக்கு ஒரு வாட்ச் இப்பெல்லாம் கூட இருக்குமா அப்படின்னு ஷாக் ஆனதுனால தான் என்னோட பிராண்டட் வாட்ச் வச்சு உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிச்சேன். நான் வந்து பெரிய வாட்ச் ஃப்ரீக்கு, அதனால தான் வாட்சை பற்றி இவ்வளோ பேசுகிறேன். என்னோட வாட்ச் கலெக்ஷனே வைக்கணுன்றதுக்காக ஒரு வார்ட்ரோபே வச்சுருக்கேன். அந்த அளவுக்கு வாட்ச் வந்து அவ்வளோ குமிச்சு வச்சுருப்பேன். எவ்வளோ தான் வாட்ச் எனக்கு இருந்தாலும் அவ்வளோ பத்தாது. அந்த அளவுக்கு வந்து எனக்கு வாட்ச் மேலே உள்ள கிரேஸ் இருக்குது. I'm not a person to buy watches in online particularly of this rate. பட் எனக்கே வந்து இது வாங்கும்போது ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா நானா இந்த ரேட்டுக்கெலாம் வாட்ச் வாங்குறேன்ட்டு இருந்தது. பட் உங்களுக்காக தான் இதெல்லாம் வாங்கினப்புறம் தான் அமேசிங்காக இருந்துச்சு. இதெல்லாம் இருக்கும்போது தான் நம்ம பிராண்டட் வாட்சை வாங்கணும் அப்படின்ற தாட்டே இப்போ எனக்கு வர ஆரம்பிக்குது. இந்த வாட்சோட செயின் மேக் பண்ணியிருக்கிறதுலேருந்து என்னால் மீண்டே வர முடியலங்க. எப்படி இந்த ரேட்டுக்கு அவனுங்க இப்படி கொடுப்பானுங்க, மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பானுங்கன்ட்டு இன்னுமே என்னால் அதுலேருந்து வெளியே வர முடியல. அந்த அளவுக்கு எனக்கு ஷாக்கிங் ட்ரூத்தாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த வாட்ச் எல்லாம் வாங்குவீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வாட்சையும் அந்த க்ரீன் கலர் வாட்சையும் வாங்காமல் விட்டுறாதீங்க. இது நான் ஆர்டராகவே சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் வாங்கி தான் ஆகணுன்ற ஆர்டராகவே நான் சொல்கிறேன். ஏன்னா இந்த ரேட்டுக்கு இந்த மாதிரி குவாலிட்டி வாட்ச்லாம் வந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஒரு பிராண்டட் வாட்சை வாங்கி மெயின்டைன் பண்ணவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். ஏன்டா அதை போய் வாங்கணும்ட்டு மல்லு கட்டி முட்டிப்பீங்க. ஸோ உங்களோட பெனிஃபிட்டுக்கு தான் நான் சொல்கிறேன். இவ்வளோ கம்மியான விலையில் ஒரு கிளாஸி லுக், அதே சமயம் பிராண்டடுக்கு ஈக்குவலான குவாலிட்டி இருக்கிற வாட்ச்னா விட்டுறாதீங்க. எப்போ ப்ளீஸ்ப்பா வாங்கிடுங்கடா. அண்ட் இந்த வாட்சை பொறுத்தவரை ட்ராபேக்குன்னு எதுவுமே இல்லைங்க. ஆல்சோ இந்த வாட்சுமே வந்து வாட்டர் ப்ரூஃப் தான். உங்களுக்கு போட்ட உடனே வந்து ஒரு கிளாஸி ரிச் லுக் வந்து வந்துடுது. இந்த வாட்ச் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ஃபார் ஃபார்மல் வேர், வெஸ்டர்ன் வேர் அண்ட் பார்ட்டி வேர், உங்களோட கேஷுவல் வேருக்குமே வந்து இது சூட் ஆகும். எல்லா ஜானலுக்குமே வந்து இது செட் ஆகும். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேனே, இது வந்து விமென்ஸ் வாட்ச் கிடையாது. இது யூனிசெக்ஸ் வாட்ச். ஸோ ஒரு மென் விமன் 2 பேருமே யூஸ் பண்ணிக்கலாம். நான் ப்ரிஃபர் பண்ண டயல் வந்து விமன் சாய்ஸாக இருக்கிறதுனால டயல் இப்படி கலர் காம்பினேஷனில் இருக்குது. யூனிசெக்ஸ்னா வந்து நீங்க வேற கலர் டயலை ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 215. ஓ மேன், பிராண்டட் குவாலிட்டி வாட்ச் யார், ஜஸ்ட் 215 rupees. யூ ஹேவ் டு பை திஸ். கதறேன்ல. ஏன்னா அன்டில் அண்ட் அன்லஸ் இந்த வாட்சை நீங்கள் டச் பண்ணி ஃபீல் பண்ணாதான் சரியும் ஏன் குவாலிட்டின்னு சொல்கிறேன்னு. ரேட்டிங் 10 out of 10 தான், வேற என்ன. அண்ட் 9th வாட்ச் பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து ஒரு பிராண்டட் வாட்சுக்கு ஈக்குவலான குவாலிட்டி உள்ள வாட்ச் தான். ஆக்சுவலி வந்து குவாலிட்டி கொஞ்சம் பயங்கரமாக இருந்தானா உங்கள் பேக்கிங் ஸ்டைலே வந்து இப்படி இருக்கும் போல். அது பேக் பண்ணும்போது தெரியுது. இட்ஸ் அகைன் எ கேஷ்பேக். இதோட 3வது கேஷ்பேக். இது வந்து ஒரு 50, அது ஒரு 100, அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒரு 100, மொத்தமாக 250 rupees எனக்கு கேஷ்பேக் வந்திருக்குது. வாங்கினதுல ஒரு 250 எனக்கு ரெடீம் ஆனது. அதுவே ஒரு லக்கி ஃபீல் தான். உங்களுக்கு எத்தனை கேஷ்பேக் வருதோ நீங்கள் ப்ராடக்ட் வாங்கிட்டு எனக்கு காமெண்ட் பண்ணுங்க.
அப்போ உங்களுக்கு எத்தனை கேஷ்பேக் வருதுன்னு. இன்கேஸ் கேஷ்பேக் வரலன்னா திட்டி எனக்கு காமெண்ட் பண்ணிடாதீங்க. அண்ட் இந்த வாட்ச் பார்த்தீங்கன்னா, இது கூடவே வந்து ஒரு பிரேஸ்லெட்டுமே குடுத்துருக்காங்க. எனக்கே ஆக்சுவலி குவைட் ஷாக்கிங்கா இருக்கு. ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல வெறும் வாட்ச் மட்டும் தான் இருந்தது. இந்த பிரேஸ்லெட்ட பத்தி எங்கேயுமே அவங்க மென்ஷன் பண்ணல. அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த பிரேஸ்லெட்டே வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்டா குடுத்துருக்காங்க. ஸோ நான் பர்ச்சேஸ் பண்ணது இந்த வாட்ச் தான். இதுக்கு அடிச்ச லக்கு பார்த்தீங்களா, ஒரு கேஷ்பேக்கு அண்ட் ஒரு பிரேஸ்லெட் வேற காம்ப்ளிமெண்ட்டாக குடுத்துருக்காங்க. இந்த பிரேஸ்லெட்டை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. ஏன்னா இது நான் பர்ச்சேஸ் பண்ணல. காம்ப்ளிமெண்ட்டாக வந்ததை பற்றி நான் எங்கே ரிவ்யூ பண்ணுறது. அதனால நான் வாட்சை பற்றி மட்டும் தான் உங்ககிட்ட பேச போகிறேன். இந்த வாட்ச் வாங்கினா அந்த பிரேஸ்லெட் இருக்கும்னு நான் ஷுவரிட்டி எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா எனக்கே அன்பாக்ஸ் பண்ண அப்புறம் தான் இப்படி ஒரு பிரேஸ்லெட் விஷயமே எனக்கு தெரியுது. ப்ராடக்ட்ல அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணல பிரேஸ்லெட் வந்து அட்டாச்சாக வரும்ன்ட்டு. ஸோ பிரேஸ்லெட் வரும் நம்பிக்கையில் இருக்காதீங்க. அதை நான் முன்னாடியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ ஃபார் இது வரைக்கும் பார்த்ததுல இனிமேல் பார்க்க போகிற வாட்சஸ்லேயே வந்து இதுதான் வந்து இருக்கிறதுலே வந்து ப்ரைஸ் அதிகமான வாட்ச். ப்ரைஸ் அதிகம்னா அதுக்குன்னு 10,000லாம் இல்லைங்க. ஜஸ்ட் மற்ற வாட்சை கம்பேர் பண்ணும்போது ஒரு 30 ருபீஸ் வந்து கூட இருக்கிற வாட்ச். இந்த வாட்சோட டயல் பொறுத்தவரை ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் டயல் கொடுத்துருக்காங்க வித் ஷைன் ஃபினிஷ். லைட்டிங்லாம் படும்போது நல்லாவே க்ளோ இருக்கு. உள்ள வந்து நிறைய குட்டி குட்டி ஸ்டோன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க நம்பர்ஸுக்காக. அதுவுமே வந்து கிளிட்டரி ஷைனாக இருக்குது. அண்ட் செயினை பொறுத்தவரை ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன்ஸ் ஃபார்மேட்ஸில் கொடுத்துருக்காங்க. லைட்ஸ் எக்ஸ்போஸ் ஆனாவே இந்த வாட்ச் வந்து அப்படியே பயங்கரமாக க்ளோ ஆகுது. ஏன்னா ஃபுல்லாக வந்து கிளிட்டரி அண்ட் ஸ்டோன் ஃபினிஷ் இருக்கிறதுனால டயலோட ஃபினிஷுமே வந்து பாலிஷ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ தட் அதுவும் க்ளோ ஆகுது. அண்ட் செயின் ஃபுல்லாகவே வந்து நல்ல ஸ்டோன் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. செயினோட எண்டு வரைக்குமே வந்து ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்டோன் எல்லாமே வந்து டிஸ்கோ பேட்டர்னில் கொடுத்துருக்கிறதுனால ஒரு லேயருமே வந்து பயங்கரமாக க்ளோ ஆகுது. எனக்கு என்னோட வாட்ச் டயல் வந்து சிம்பிளாக இருக்கணும். ரொம்ப கொசன்னு நம்பர்ஸ் இருக்கக்கூடாது. இல்லை எதுவுமே இல்லாமல் பிளெயினாக இருந்தானே எனக்கு பிடிக்கும். அதே மாதிரி இந்த வாட்சோட டயல் பார்த்தீங்கன்னா பிளெயினாக இருக்குது. உள்ளே வந்து கொசன்னு நம்பர்ஸோ இல்லை வேறு ஏதாவது ஸ்டிக்ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்லா பிளெயின் அண்ட் நீட்டாக இருக்குது. அண்ட் இந்த வாட்ச் வந்து பர்ஃபெக்ட் ஃபார் ஒரு பார்ட்டி வேருக்கு செம்மையாக செட் ஆகும். ஈவன் பிரைடல் வேர் கூட இது பயங்கரமாக செட் ஆகும். ஏன்னா இது ஒரு கிளாசி அண்ட் ஷிம்மரி ஃபினிஷ் இருக்கிறதுனால பிரைடல் அவுட்ஃபிட்டுக்கு கூட நீங்கள் வாட்ச் ப்ரிஃபர் பண்ணுறீங்க, அதுவும் லோ காஸ்ட்டுக்கு ப்ரிஃபர் பண்ணுறீங்க, ஆனால் பார்க்க வந்து எலகண்ட் அண்ட் கிளாஸியாக இருக்கணும்னா இந்த வாட்ச் சாய்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் இந்த வாட்சை பொறுத்தவரை வாட்டர் ப்ரூஃப் இல்லை, கேர்ஃபுல்லாக ஸ்டோர் பண்ண வேண்டியதும் அவசியம். சும்மா ஏனோ தானோன்னு அப்படியே போட்டுறாதீங்க. ஏன்னா அது ஸ்டோன்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால ஃபேட் ஆகாமல் இருக்கிறதுக்காக பர்ஃபெக்டாக ஸ்டோர் பண்ணுங்கள். இந்த வாட்ச் ஏன் பிராண்டட் வாட்ச் கூட நான் கம்பேர் பண்ணுறேன்னா இந்த வாட்சோட ஷைன் அண்ட் அந்த ஸ்டோனோட குவாலிட்டிக்காக தான் நான் கம்பேர் பண்ணுறேன். என்கிட்ட இருக்கிறதுலே வந்து காஸ்ட்லியஸ்ட் வாட்ச்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த வாட்ச் தான். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 12,000. அப்படி என்ன இருக்குது இந்த வாட்சில் பார்த்தீங்கன்னா, இந்த டயல் வந்து ஒரு 3D டயல், கிளாஸ் ஃபினிஷே வந்து ஒரு 3D மோடில் அவங்க கொடுத்துருப்பாங்க. அண்ட் இதில் வந்து ஸ்வரோஸ்கி டச் இருக்கும். சுற்றி வந்து இன்ட்ரிகேட்டாக அவங்க வந்து ஸ்டோன்ஸ் வச்சுருப்பாங்க. இது எல்லாமே வந்து ரூபி ஸ்டோன். டயலை சுற்றி இல்லை, டயலுக்குள்ளேயுமே வந்து ஒரிஜினல் ரூபி ஸ்டோன் தான் வச்சுருப்பாங்க. அண்டு செயினோட ஷைன் பாருங்கள், முக்கியமாக டயலோட ஷைன் பாருங்கள். அது ஒரு மாதிரி ஒரு 3D ஃபினிஷில் வந்து நம்ம லைட்ஸ் எல்லாம் எக்ஸ்போஸ் ஆகும்போது பயங்கரமாக வந்து க்ளோ ஆகும். இப்போ இந்த வாட்சை கம்பேர் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி அது வந்து 3D கிளாஸு. பட் இது வந்து பிளெயினாக இருந்துமே வந்து எந்த அளவுக்கு வந்து லைட் எக்ஸ்போஸ் ஆகும்போது ஷைனாக தெரியுதுன்னு பாருங்கள். அண்ட் அதோட ஸ்டோன் கூட பாருங்களேன். அந்த வாட்ச் வந்து ஆக்சுவலி ஒரு 4-5 இயர்ஸ் ஆச்சதுனால கொஞ்சம் ஃபேடாக இருக்குது. அண்ட் மோரோவர் அவர் கொஞ்சம் ரிப்பேராக வேறு இருக்கார். அதை ரெடி பண்ணணுன்னா ஒரு 5 to 10,000 ஆச்சும் ஆகும் பிராண்டட் வாட்சை ரிப்பேர் பண்ணுறதுக்கு. இதுக்கு இந்த மாதிரி வந்து லோ காஸ்ட் வாட்சே வந்து 1க்கு 10 வாட்சாக வாங்கிட்டா கூட நீங்கள் ஜஸ்ட் யூஸ் அண்ட் த்ரோ மாதிரியாச்சும் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம் போல் ஒரு பிராண்டட் வாட்சை வாங்கி தொலைக்கிறதுக்கு. அந்த வாட்ச் வந்து கேஷியோ பிராண்ட். பட் இது வந்து பிராண்ட்லெஸ் வாட்ச்சு. கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தேவையில்லாமல் பிராண்டட் வாட்ச் வாங்குறோமோ அப்படின்னு எனக்கே இந்த தாட் வருது. பட் சில பர்சன்ஸ் இருப்பாங்க இந்த மாதிரி வாட்சுக்கெலாம் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இருக்கிற எல்லா பிராண்டட் வாட்சும் வந்து வாங்கி வாங்கி அப்படியே ஷோ பண்ணி வச்சுப்பாங்க. பட் அது ரிப்பேர் ஆனால் அதை மெயின்டைன் பண்ணுற காசு இருக்கே, அது செலவு பண்ணுறதுக்கு ஒரு பைக்கோ காரோ கூட வாங்கிடலாங்க. ஒரு கெத்துக்கு பிராண்டட் வாட்சை வாங்குறத விட இந்த மாதிரி ஒரு 100 வாட்ச் வாங்கினா கூட லாபம் தான் நான் சொல்லுவேன். வியர் பண்ணிட்ட அப்புறம் பாருங்களேன், இது வந்து வாட்ச் போட்ட லுக்கே வரல. ஏதோ ஒரு ஆன்டிக் பேங்கிள் பீஸ் போட்ட மாதிரியே இருக்குது. ஸோ ஒரு ஒகேஷனுக்கு எங்கேயாச்சும் கிளம்புறீங்க, ஹெவியாக ஜுவல்ஸ் உங்ககிட்ட இல்லை, போட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு சிங்கிள் பீஸ் வாட்ச் போட்டால் கூட ஏதோ ஒரு ஆன்டிக் ஜுவல்லரி போட்ட எஃபெக்டே வருது. இந்த வாட்சோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 246. அண்ட் நிறைய கலர் வேரியேஷனும் இருக்குது. நீங்கள் ப்ராடக்ட் லிங்க்ல போய் உங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க.
அண்ட் இந்த மாதிரி லோ காஸ்ட் வாட்சஸை பொறுத்தவரை பேட்ரி லைஃப் வந்து சொல்ல முடியாது, அது ஓடுமான்னு சொல்ல முடியாது. ஸோ பிராண்டட் வாட்சில் இருக்க பேட்ரி லைஃப் வந்து இந்த மாதிரி வாட்சில் வந்து இருக்காது. ஜஸ்ட் ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தான், ஒரு ஃபேன்சி லுக்குக்காக தான் வந்து இந்த லோ காஸ்ட் வாட்ச் வந்து இருக்கும். அதை மட்டும் ஞாபகம் வச்சு பர்ச்சேஸ் பண்ணுங்கள். அண்ட் அந்த வாட்ச்க்கு என்னோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் 10 9.5 கொடுப்பேன். அண்ட் இவ்வளோ நேரம் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த அந்த 20,000 ருபீஸ் வாட்ச் கலெக்ஷன், ஃபைனல் கலெக்ஷன் இது தான். அது என்னடா 20,000 வாட்ச் வந்து எப்படி 200 ருபீஸுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு தானே கேட்குறீங்க. இருக்குதுங்க, இதுக்குள்ளே இருக்குது அந்த வாட்ச். ஓகே, லெட்ஸ் பிரேக் தி சஸ்பென்ஸ். ஆக்சுவலி பிராண்டட் வாட்ச் கலெக்ஷன் பற்றின நாலேஜ் இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த வாட்சை பார்த்தோன்னே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க இது என்ன பிராண்டட், என்ன மாதிரி கலெக்ஷன் அப்படின்ட்டு. எஸ், டைட்டன் ராகா வாட்ச் கலெக்ஷனோட காப்பி கேட்டு தான் வந்து நீங்கள் இதை பார்த்துட்ருக்கீங்க. லைஃப்பில் எல்லாருக்கும் என்னென்னமோ பக்கெட் லிஸ்ட் உண்டு, பட் எனக்கு வந்து ஒரு லூசுத்தனமான பக்கெட் லிஸ்ட் உண்டு. அதில் ஒன்று வந்து டைட்டன் ராகா கலெக்ஷன் ஏதாவது ஒன்றாச்சும் என் லைஃப்பில் நான் வச்சுருக்கணும் அப்படின்னு ஆசை. அதில் முக்கியமாக வந்து டைட்டன் ராகா சீரீஸில் வந்து மூமெண்ட் ஆஃப் ஜாய் கலெக்ஷனில் ஏதாவது ஒன்று வேணும் அப்படின்றது வாண்டட் ஆசை. அவங்க கலெக்ஷன்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இந்த மாடலோட ஒரிஜினல் டிசைன் மூமெண்ட் ஆஃப் ஜாய் டிசைனே வந்து 20,000 வரும். இதோட எக்ஸாக்ட் டிசைன், அதாவது இந்த பிக்சரில் இருக்கிறதோட காப்பி கேட்டு தான் வந்து இது. நல்லா கம்பேர் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒரு டிசைனாச்சும் மாறி இருக்கான்னு உங்களுக்கே தெரியும். ஏதோ 1 2 அந்த டயல் மட்டும்தான் மாறி இருக்கு, மற்றபடி அந்த ஸ்டோன் ஃபார்மேட் அந்த இது எல்லாமே அப்படியே காப்பி கேட்டாக வந்து அடிச்சிருக்காங்க. இந்த டைட்டன் ராகாவோட மூமெண்ட் ஆஃப் ஜாய் அந்த கலெக்ஷனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 20,000, அதாவது 90,000 சம்திங் வரும். 20,000. அவங்களோட அந்த மூமெண்ட் ஆஃப் ஜாய் சீரீஸ் எல்லாமே வந்து 20 to 30,000 ரேஞ்சில் தான் வந்து இருக்கும். அது கூடவே வந்து அவங்க ஒரு ஃபிங்கர் ரிங்கும் வந்து கொடுத்துருப்பாங்க. அது அதை விட கிளாஸி அண்ட் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ அந்த வாட்ச் எனக்கு வாங்கணுன்ட்டு மேட்லி ஆசை. பட் திருப்பியும் வாட்ச்க்காக ஒரு அன்வான்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த மாதிரி ரேண்டமாக வந்து வாட்ச் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வாட்சை பார்த்தோன்னே எனக்கு திடீர்னு பக்குன்னு ஆயிடுச்சு. வாட் இஸ் திஸ் டைட்டன் ராகா கலெக்ஷன் அப்படின்ட்டு ஒரு இதில் வந்து திருப்பி நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். அந்த வாட்சையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். பார்த்தா அப்படியே ஒரு பக்கா காப்பி கேட்டு. டைட்டன் ராகா இஸ் மென் ஃபார் அவங்களோட யூனிக் டிசைன்ஸ் தான். வாட்ச்னா இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஃபார்மேட்டை பிரேக் பண்ணிவிட்டு அவங்க நிறைய இன்னோவேட்டிவ் டிசைன்ஸை வந்து க்ரியேட்டிவாக பண்ணாங்க. அண்ட் முக்கியமாக விமென்ஸ் கலெக்ஷன் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். இதனாலவே வந்து நிறைய கேர்ள்ஸுக்கு வந்து டைட்டன் ராகானா ஒரு கிரேஸு. ஸோ அந்த மாதிரி டைட்டன் ராகா கலெக்ஷன் வாங்க முடியாதவங்க நீங்கள் இந்த வாட்சை தாராளமாக வாங்கலாம். அதுவும் 20,000 ரூபாய் வாட்சோட காப்பி கேட் வந்து 200 ருபீஸுக்கு கிடைக்கிதுன்னா அதை வாங்க முடியாதவங்க இதை வாங்கி திருப்தி அடைஞ்சுக்கோங்க. அண்ட் நானும் அப்படி தான் இந்த வாட்சை பர்ச்சேஸ் பண்ணேன். அண்ட் இந்த வாட்சை பொறுத்தவரை ரோஸ் கோல்டு ஃபினிஷ் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அண்டு ஸ்டோன்ஸ் எல்லாமே வந்து லாஸ்ட்டாக பார்த்த வாட்சை விட இந்த வாட்சில் வந்து ஸ்டோன் நாட் அப் டு த மார்க்குன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு வந்து ஒரு ஷைனி ஃபினிஷ் இல்லை. அண்ட் இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃபும் கிடையாது. ஆல்சோ இந்த வாட்சை வந்து ஒழுங்காக ப்ராப்பராக ஸ்டோர் பண்ணி ஆகணும், இல்லைனா வந்து எனாமல் போயிடும். அண்டு ஸ்டோனுமே வந்து அந்தளவுக்கு பாலிஷ்டு ஷைன்லாம் இல்லாததுனால ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தால், அதாவது ரெகுலர் யூஸ் மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா ஃபேட் அவுட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு ஒகேஷன் டைமில் நீங்கள் வியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை பர்ஃபெக்டாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சானா அட்லீஸ்ட் ஒரு 1 year 2 yearsக்காச்சும் இந்த வாட்ச் வந்து டியூரபிளாக இருக்கும். அண்ட் இந்த விஷயத்தை நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருக்கணும். வாட்சை பற்றி பேசினதில் அப்படியே போயிடுச்சு. இது எல்லாமே வந்து நான் மீஷோ ஆப்பில் தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஆக்சுவலி ஆன்லைன் ஆப்பை பற்றின க்ரேஸ் வந்து இந்த மீஷோ ஆப்புன்றது வர்றதுக்கு முன்னாடி யார்கிட்டையுமே அதிகமாக இல்லை. ஏதோ ரேண்டமாக வந்து செலக்டிவ் பீப்புள்ஸ் தான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த மீஷோ ஆப்புன்ட்டு ஒன்று உள்ளே வந்து எல்லாத்தையுமே வந்து ப்ரைஸ் டிஸ்கவுண்ட் பண்ணி சொசைட்டியில் இருக்க எல்லா ரேஞ்ச் ஆஃப் பீப்புளுக்கும் ரீச் ஆகணும் ப்ராடக்ட் அப்படின்ட்டு அவங்க டிஸ்கவுண்ட் பண்ணதில் அதில் தான் வந்து ஆன்லைன் ஷாப்பிங்கோட பீக்கே வந்து ஆரம்பிச்சதுன்னு நான் சொல்லுவேன். எல்லாருமே வந்து இப்போ ஆன்லைன் ஷாப்பிங் வந்து பாப்புலராக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்கினானா அதே மாதிரி வெளியே போகும்போது 10 பேர் அதே ப்ராடக்ட் வச்சுருக்காங்க. அதை பார்த்தே கண்டுபிடிச்சலாம், ஓ இது மீஷோ தானே, அது மீஷோ தானே அப்படின்ட்டு. எனக்கு எப்போதுமே செட் ஆனது அமேசான் தான். என் சேனல்லே நீங்கள் பார்த்தா தெரிஞ்சிருக்கும், நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூ அண்ட் ப்ராடக்ட் பற்றின ஷேரிங் எல்லாம் வந்து அமேசான் ஆப்லேருந்து தான் நான் போட்டிருப்பேன். சேனலுக்காகன்றதுக்காக சரி இந்த வீடியோ எடுக்கும்போது அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணானா அதுவே வந்து எங்கேயோ பில்லிங் போகும், அதனால் மீஷோவில் பார்க்கலாமே அப்படின்ட்டு எடுக்கும்போது பார்த்தானா என்னடா இது இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இவ்வளோ காப்பி கேட் வாட்சஸா அப்படின்ட்டு எனக்கே ஒரு நிமிஷம் ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஓ திஸ் இஸ் வாட் மீஷோ ஆப் இஸ் ட்ரெண்டிங் நவ் அப்படின்ற தாட்டும் வந்தது. ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால நிறைய ஷாப்பிங் ஹால் வீடியோ இனிமேல் என் சேனலில் போடலான்ற மைண்ட் செட்டில் இருக்கேன். நாட் ஓன்லி இன் மீஷோ, மற்ற ஆப்ஸ்லையும் வந்து ஜம்பிள் பண்ணி நிறைய ஷாப்பிங் ஹால்
ஹால் வீடியோ இனி என் சேனலில் வரும் அப்பப்போ. சரி, வாட்சுக்கு வருவோம். இந்த வாட்ச் வந்து பர்ஃபெக்ட் ஃபார் பார்ட்டி வேர் அவுட்ஃபிட்டுக்கு செம்மையாக சூட் ஆகும். ஆல்சோ பிரைடல் வேருக்குமே வந்து சூட் ஆகும். சும்மா லாங் ஷாட்டில் பார்க்கும்போது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன நினைப்பாங்கன்னா, ஓ டைட்டன் ராகாவா அப்படின்னு நினைப்பாங்க. பட் நமக்கு தான் தெரியும் இது என்ன பட்ஜெட்டுன்ட்டு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ₹218. ஆனால் இதை டிசைன் பண்ணவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா டைட்டன் ராகா வந்து சில பேருக்கு கேட்சிங் த மூன் மாதிரி இருக்கும். இது எல்லாருக்குமே கேட்சிங் த கேண்டி மாதிரி கையிலே கொடுத்துட்டாங்க. ஸோ எஸ், டைட்டன் ராகாவை மனசில் வச்சுட்டு இந்த வாட்சை பார்த்தானா இதுக்கு ரேட்டிங் வந்து அவுட் ஆஃப் 10 நான் 7 தான் கொடுப்பேன். ஏன்னா அதுக்கு காப்பி கேட்டால் அது பண்ணதுனால அதுக்கு ஈக்குவலாக அது வராது. அந்த அளவுக்கு ஃபினிஷ் வந்து கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்குது. பட் இந்த வாட்சை வந்து டைட்டன் ராகாவை நினைக்காம ஜஸ்ட்டு சும்மா அப்படியே பார்த்தானா இதுக்கு ரேட்டிங் வந்து 9 கொடுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து என்னோட லாஸ்ட் வாட்ச் கலெக்ஷன். நான் திருப்பியும் சொல்கிறேன், இது எல்லாமே வந்து லோ பட்ஜெட் வாட்சஸ்னால இதோட பேட்ரி லைஃப் வந்து டியூரபிளாக இருக்காது. நீங்கள் டைம்க்காக மட்டும் வாட்சை ப்ரிஃபர் பண்ணுற பர்சனாக இருந்தானா இந்த மாதிரி லோ காஸ்ட் வாட்ச் எல்லாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபேன்சி லுக்குக்காக மட்டும் கட்டுற வாட்ச்சு. அதனால இதோட பேட்ரி லைஃப்லாம் வந்து ரொம்ப டீட்டெயில்டெல்லாம் அவங்க கொடுத்துருக்க மாட்டாங்க. சும்மா ஜஸ்ட் ஒரு சிம்பிள் டேர்ம் பேட்ரி லைஃப் மாதிரி தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதனால் அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து இந்த மாதிரி வாட்ச் எல்லாம் வந்து வாங்குறதை விட்டுட்டு பிராண்டட் வாட்சாக நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுங்க. அண்ட் ஃபைனலி வந்து 10 வாட்சஸும் வந்து என் கை ஃபுல்லாக ஒரே வாட்சாக இருக்குது. தம்ப்நெயில பார்த்துட்டு உள்ளே வந்தவங்க கண்டிப்பாக என்னை திட்டிகிட்டு இருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா இது எல்லாமே வந்து ₹250 கிடையாது. ஒரு வாட்சோட தனி ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து நான் ஸ்க்ரோலிங்கில் போட்டிருக்கேன். ஸோ ஓவராலாக இந்த வாட்ச் எல்லாம் வாங்கினதுக்கு எனக்கான ப்ரைஸ் அமௌண்ட்டு பார்த்தீங்கன்னா 1720. நிறைய ப்ராடக்ட்டுக்கு வந்து சில டிஸ்கவுண்ட் ஆஃபர்லாம் போக உங்களுக்கு இந்த ப்ரைஸ் அமௌண்ட் வரும். ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் எல்லா ப்ராடக்ட் லிங்க்கும் 1 by 1 இருக்குது, பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் அண்ட் சம் மோர் ஷாப்பிங் ஹால் வீடியோஸ்க்கு மறக்காம என் சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு பிரஸ் த பெல் ஐகான் ஃபார் நோட்டிஃபிகேஷன். பை.